வடமேற்கு பாகிஸ்தானில் குர்ரம் பகுதியில் வன்முறை தாக்குதல்கள் நடந்து வருகின்றன. ஆப்கானிஸ்தானின் எல்லையில் அமைந்திருக்கும் இந்த பகுதியில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சன்னி மற்றும் ஷியா இஸ்லாமியர்களுக்கு இடையே மோதல்கள் நடக்கின்றன. கடந்த நவம்பரில் மீண்டும் வன்முறை வெடித்ததில் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். லோயர் குர்ரம் பகுதியில் அலிசாய் மற்றும் பாகன் பழங்குடியினருக்கு இடையே கடுமையான துப்பாக்கி சண்டைகள் நடக்கின்றன. கடுமையான பதற்றம் காரணமாக குர்ரமில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கின்றன. இரு தரப்பினரும் கனரக மற்றும் தானியங்கி ஆயுதங்களால் தாக்கிக் கொள்வதும், கடைகள், வீடுகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு தீ வைத்துக் கொள்வதும் நடக்கின்றன. ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து சேவைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் அந்த பகுதி முழுவதும் வெளியுலக தொடர்பின்றி இருக்கிறது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் பல முறை போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் இன்னமும் வன்முறை தாக்குதல்கள் தொடர்கின்றன. உள்ளூர் வணிகர்களுக்கு அரிசி, மாவு மற்றும் சமையல் எண்ணெய் ஆகியவற்றை வழங்குவதற்காக வந்த 33 வாகனங்களும் மற்றும் மக்களுக்கு அத்தியாவசிய மருந்துகளை ஏற்றிச் செல்லும் 2 வாகனங்களும் குறிவைத்து தாக்கப்பட்டன. இந்த தாக்குதல்களில் 10க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். மேலும் 6 ஓட்டுநர்கள் கடத்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே பாகிஸ்தான் அரசு கைஃபர் பக்துன்கவா மற்றும் பலுசிஸ்தானில் தனது உரிமையை முற்றிலுமாக இழந்துவிட்டது என்று பாகிஸ்தான் மதகுருவும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மௌலானா பஸ்லூர் ரஹ்மான் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் கனிம வளங்கள் நிறைந்திருக்கும் இந்த பகுதிகள் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருப்பது பாகிஸ்தானுக்கே பெரும் பிரச்சனையாக மாறும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசிய மௌலானா பஸ்லூர் ரஹ்மான், பலுசிஸ்தானின் பல பகுதிகள் பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து செல்ல தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் பலுசிஸ்தான் மாகாணத்தில் 7க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் விடுதலையை அறிவிக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார். கூடுதலாக பலுசிஸ்தானில் உள்ள மாவட்டங்கள் விடுதலையை அறிவித்தால் ஐநா சபை அந்த மாவட்டங்களின் விடுதலையை ஏற்றுக்கொள்ளும் என்றும் அதுவே பாகிஸ்தானின் வீழ்ச்சியாக இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார்.